ஒருத்தர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு புதுசா ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. தான் வாங்கின அந்த காரை போட்டோ பிடிச்சு தான் புதுசா கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறாரு. அந்த ஸ்டேட்டஸை 200 பேர் பாக்குறாங்க. மறுநாள் காலையில எழுந்து பாக்குறாரு, அவருக்கு காய்ச்சல், தலைவலி எல்லாமே ஏற்பட்டிருக்குது. இவரு டாக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே போய் மருந்து எடுத்து பாக்குறாரு. அவரோட அந்த காய்ச்சல் அப்பவும் சரியாகிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா அவனோட ஊர்ல உள்ள ஒரு பூசாரி கிட்ட மொய் வச்சு பாக்குறாரு. அந்த பூசாரி சொல்றாரு, உனக்கு கந்திஷ்டி பட்டிருக்குது, உன்னுடைய ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்து யாரோ பொறாமப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவர் அந்த பூசாரி கிட்ட சொல்றாரு, ஆமா நான் நேத்து கார் வாங்கினேன், அதை என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சேன், அதை என்னுடைய நிறைய சொந்தக்காரங்களும் பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பூசாரி சொல்றாரு, நீ ஸ்டேட்டஸ் வச்சதுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்றாரு. இவன் பூசாரி கிட்ட கேக்குறான், இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையான்னு சொல்லி கேக்குறான். பூசாரி சொல்றாரு, முள்ளாலதான் எடுக்கணும், நீ இப்ப போய் ஸ்டேட்டஸ் போடு, நான் வாங்கின அந்த கார் எக்ஸிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடணும்னு சொல்றாரு. அதுக்கு அவன் வீட்டுல போய் தன்னோட கார் எக்ஸிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறான். அந்த ஸ்டேட்டஸ் அவனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய காய்ச்சலும் சரி, தலைவலும் சரி எல்லாமே லேஸ் ஆயிருது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்லா வந்துடுவீங்களோன்னு சொல்லி பயப்படுற ஃபர்ஸ்ட் பேர்சன் யாருன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை தெரிஞ்சவங்களும் தான். அதனால உங்க ஐடியாஸையும் பிளான்ஸையும் எக்காரணம் கொண்டும் அவங்க கிட்ட ஷேர் பண்றாதீங்க. இவங்க கிட்ட ஷேர் பண்றதுனால உங்களுக்கு எந்த நலவும் நடக்க போறதில்லை. Keep calm, move forward, will make the noise. Just move.